வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, இது மறப்பதில்லை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உஷா இன்றிரவு மும்பை மெயிலில் ஊருக்கு திரும்புகிறாள். எக்ஸ்பிரஸில் போவதானால் நண்பகலுக்கு முந்தையே கிளம்ப வேண்டும். இன்னும் சில மணி நேரம் அதிகமாய் அவள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் பத்மினி, மெயிலில் போயேண்டி, ரயில் ஏறினதும் நிம்மதியாய் படுத்து தூங்கலாம் என்றிருந்தாள். 60 வயது கிழவி சீக்கிரம் படுத்துறங்காமல் இரவு 10 மணி வண்டிக்கே கிளம்ப வேண்டியிருந்தால் கஷ்டமில்லையா என்ற யோசனை வரவில்லை. இவளுக்கும் அதே வயதானதால் அது கிழத்தனமாய் தோன்றவில்லையோ என்னமோ. ஆனால் முக்கிய காரணம் தோழி இன்னும் கொஞ்ச நேரம் தன்னுடன் இருக்க வேண்டும் என்ற ஆசைதான். 6 மாச காலத்துக்கு மேலாய் உஷா தன் வீடு குடும்பம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கு இவளுக்கு உதவி செய்யும் பொருட்டு வந்து தங்கி இருந்தாள். இவள் கண்ணில் ஒரு கவலையும் காட்டாமல் வீட்டு பொறுப்பு அனைத்தையும் நிர்வகித்தாள். யார் செய்வார்கள் இப்படி? பிற்பகல் 3 மணிக்கு உஷா காஃபி கலந்து ஆற்றிக்கொண்டே எடுத்து வந்தாள். படுக்கையில் சாய்ந்திருந்த நிலையில் இருந்து நிமிர்ந்து அமர்ந்த பத்மினியின் கண்கள் தோழியை நன்றியுடன் பார்த்தன, தழும்பின. இந்த மாதிரி யாரடி செய்வா உஷா? போன ஜென்மத்துல நீ என் கூட பிறந்தவளாய்த்தான் இருந்திருக்கணும் என்ற போது குரல் கம்மியது. அசடு மாதிரி உணர்ச்சி வசப்படாத. சீரியஸா உடம்புக்கு வந்து ஒருத்தி படுத்துன்னு இருக்கிற போது வந்து தன்னாலான உதவியை செய்யறது பெரிய விஷயமா? இந்தா காஃபியை வாங்கிக்கோ, சூடு பதமா இருக்கு. காஃபி புது டிகாஷனில் ஸ்ட்ராங்காய் நிறைய இனிப்புடன் மனம் கமழும் ஆவியுடன் சுருக்கமாய் அவளுக்கு பிடித்த வகையில் இருந்தது. ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் கூட உஷா இப்படித்தான் பார்த்து பார்த்து செய்கிறாள். தோழியை ஒரு கை குழந்தை போல இரவு பகல் பாராது அரவணைத்து பணிபுரிகிறாள். குளிக்கவும் உடுத்தவும் உதவி செய்கிறாள். வேளா வேளைக்கு மருந்தும் உணவும் கொண்டு தருகிறாள். எங்கே எது செய்து கொண்டிருந்தாலும் ஒரு கண் கடிகாரத்தின் மீதே இருக்கிறது. இப்போது மட்டுமில்லை, அவளுக்கு சிகிச்சை தொடங்கியது முதலே அப்படித்தான். ஆபரேஷன் சமயத்தில் ஆஸ்பத்திரியிலேயே இருந்தாள். அதன் பின் கீமோதெரப்பி, கதிரியக்க வைத்தியம் என்று நடைபெற்று கொண்டிருந்த போதெல்லாம் மருத்துவமனைக்கும் வீட்டுக்குமாய் போய் வந்து கணமும் அவளை விட்டு அகலாமல் உடலுக்கும் மனசுக்கும் ஒரு துணையாயிருந்தவள் இந்த தோழிதான். சிகிச்சை முடிந்து இனி பயம் இல்லை என்ற நிலை வந்த பிறகுதான் இப்போது ஊருக்கு திரும்புகிறாள். நீயும் உன் காஃபியை இங்கேயே எடுத்துண்டு வாயே உஷா, சேர்ந்து குடிக்கலாம். என் நேரம் 4 மணின்னு உனக்கு தெரியுமே. இன்னைக்கு ஒரு நாள் மாத்திக்கோ, நாளையிலிருந்து யாரை கேட்க போறேன்? உஷா சிரித்து கொண்டே சமையல் அறைக்கு சென்று தனக்கும் காஃபி கலந்து எடுத்து வந்தாள். இப்போ திருப்தியா பப்பி? உன்னை போல சிநேகிதி யாருக்கும் கிடைக்க மாட்டா. எனக்கு உன் விஷயத்துல தனி கவனம் உண்டு பப்பி, அவளையே பார்த்து கொண்டு சொன்னாள் உஷா. அதான் சொல்றேனே, உன் மாதிரி சிநேகிதி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். உஷா ஒன்றும் சொல்லாமல் புன்னகை செய்தாள். பத்மினியின் கணவர் 64 வயதிலும் ஒரு குழந்தைதான். அவருக்கு எல்லாம் அவள்தான் கையில் கொண்டு வந்து தர வேண்டும். பப்பி பப்பி என்று எப்போதும் மனைவியையே சுற்றி வரும் சுபாவம். பப்பி, ஆத்துக்காரர் பெண் பார்க்க வந்த அன்னிக்கு அவள் காலில் விழுந்தவர்தான், இன்னும் எழுந்திருக்கல என்று அத்தனை சிநேகிதிகளும் சொந்தக்காரர்களும் கூட இப்போதும் கூட பரிகாசம் செய்கிறார்கள். பத்மினிக்கு மார்பில் புற்றுநோய் என்றதுமே அவர் அப்படியே மலம் இழந்து செயல் இழந்து துவண்டு போய்விட்டார். 4 ஆண்டுகள் முன்பு அவளுக்கு முதல் முறை நோய் வந்த போதும் அப்படி. இப்போது 7 மாதங்கள் முன்பு இன்னொரு பக்க மார்பிலும் அதே நோய் தலை காட்டி விட்ட போதும் அப்படியே. உதவிக்கு இங்கு வந்து தங்கிய உஷா அவருக்கும் மிகவும் பக்கபலமாயிருந்தாள். கவலைப்படாதீங்க அண்ணா, பப்பிக்கு ஒன்றும் கெடுதல் ஆகாது. 4 வருஷம் முந்தையே சிகிச்சையில் குணமாயிடலையா? இப்போ மெடிக்கல் சயின்ஸ் இன்னும் கூட எத்தனையோ முன்னேறி இருக்கு. நாளுக்கு நாள் புது புது மருந்துகள் கண்டுபிடிக்கிறா. எல்லாம் நன்னா ஆயிடும், தைரியமா இருங்கோ என்று ஆறுதல் கூறினாள். அவருக்கும் அன்றாட நியதிகள் சரியாய் நடக்குமாறு பார்த்து கொண்டாள். பிள்ளை, மருமகள், பேத்தி, பேரன் வெளியூரில் இருந்து வந்திருந்த போது அவர்கள் வசதியையும் குறையில்லாமல் பார்த்து கொண்டாள். வீட்டில் ஆட்களை திறமையாக மேற்பார்த்தாள். தானே மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிகளை தரம் பார்த்து விலை பேசி வாங்கி வந்து சமையற்கார மாமியிடம் பத்மினி அவள் கணவர் இருவருக்கும் பிடித்த வகையில் சமையல் செய்ய சொன்னாள்.
மாமி வராத நாட்களில் தானே சமைத்து பரிமாறினாள். வேலைக்காரி வராத நாட்களில் தானே வீட்டை பெருக்கி துடைத்து துணி துவைத்தாள். ஒரு நாள் வீட்டை ஒட்டடை கூட அடித்தாள். என்ன நட்பு இது! இவர்களிடம் ஏதோ பயன் எதிர்பார்த்து உதவ முன் வந்தாள் என்று எண்ண முடியாது. இவர்கள் அத்தனை செழிப்பான நிலை என்றாலும் அப்படி ஒன்றும் உஷா வசதியற்றவள் இல்லை. அவளும் அவள் கணவரும் மும்பையில் எந்த மகனின் குடும்பத்தோடு வசித்தார்களோ அவர் இமெயில் ஃபோர்ட் எஸ்காட் என்ற ரீதியில் வாழாவிட்டாலும் ஒரு நல்ல தனியார் கம்பெனியில் திருப்திகரமாய் சம்பாதிப்பவர்தான். தன்னலம் கருதாத இந்த நட்பு பத்மினிக்காக மட்டுமே. பத்மினிக்கு உதவ வேண்டும் என்று மட்டுமே. கேன்சர் நோவு வரும் முன்னரே அந்த பெயர் கேட்ட மாத்திரத்தில் உயிரினுள் சுளீர் என்று பாயும் நோவில் துடித்து குமுறும் தோழிக்கு ஆறுதல் கூறி ஆதரவாய் இருக்க வேண்டும் என்ற உந்துதல் மட்டுமே. அதனால் தான் போலும் 7 மாதம் முன்பு எழுதிய கடிதத்தில் உனக்கு பிரஸ்ட் கேன்சர் என்று கேள்விப்பட்டேன், அதிர்ச்சியாய் இருக்கிறது. 4 வருஷம் முன்பும் இப்படியே வந்து ஒரு பக்கம் மார்பை ஆபரேஷன் மூலம் அகற்றி விட்டார்களாமே, எனக்கு தெரியாது. இந்த முறையும் இன்னொரு பக்கத்திலும் ஆபரேஷன் செய்து எடுத்துவிடப் போகிறார்களா? அப்படி இருந்து உனக்கு உதவி தேவையாய் இருந்தால் உன் சிகிச்சை முடியும் வரை நான் அங்கே வந்து உனக்கு உதவியாய் தங்கி இருக்கட்டுமா என்று கேட்டிருந்தாள். எத்தனையோ ஆண்டுகளாய் தொடர்பே இல்லாதிருந்த இளம் பருவ தோழியிடமிருந்து திடீரென்று இப்படி ஒரு கடிதம். இவளுடைய உடல்நிலை பற்றி காதில் விழுந்ததுமே எழுதியிருக்கிறாள். பத்மினிக்கு ஆச்சரியம், பிறகு நெகிழ்ச்சி, நன்றி உணர்வு. கணவரையும் கேட்டுக்கொண்டு சம்மதம் என்று பதில் எழுதினாள். காஃபி அருந்தி முடித்தார்கள். உஷா எழுந்து அவளிடமிருந்து காலி டம்ளரை வாங்கி மேஜை மேல் வைத்துவிட்டு ஒரு குஷனை அவள் முதுகுக்கு பின்னால் பொருத்தி நீண்ட கால்களை நீட்டி அவள் வசதியாய் சாய்ந்து உட்கார உதவினாள். எதிரே புன்னகையுடன் அமர்ந்து கொண்டாள். கண்கள் தோழியின் முகத்தில் இருந்து இடுப்பு வரை நிதானமாய் ஓடின. இமை நேரம் அந்த பார்வையும் புன்னகையும் விசித்திரமாய் தோன்றியது பத்மினிக்கே. ஏதோ மின்னல். இது என்ன என்று உற்று பார்ப்பதற்குள் மறுபடியும் நட்பு மிகுந்த உஷா. ரொம்ப தேங்க்ஸ் உஷா, டோன்ட் பி சில்லி. எனக்கு இந்த 6 மாசத்துக்கு மேலாய் நீ செஞ்சிருக்கிற உதவியையும் பணிவிடையையும் நான் மறக்க முடியுமா? எட்டி உஷாவின் கையை பற்றி லேசாய் அழுத்தினாள். கண்கள் மல்கின. உஷா அந்த கையை மெல்ல எடுத்து மீண்டும் தோழியின் மடிமேல் வைத்தாள். பிரச்சனை வரும்போது தீர்வும் தானே வரும் பப்பி. இப்போ எல்லாம் சரியானப்புறம் அப்படி பேசலாமே தவிர, அதான் நீ அதைத்தான் நினைச்சுக்கணும். இப்போ உனக்கு சரியாயிடுத்து. கேன்சரை முழுக்க முழுக்க உடம்புல இருந்து ஒழிச்சாச்சு. அதிர்ஷ்டம் இருந்தா மறுபடியும் வராது. அதை நினைச்சு சந்தோஷப்படு. மற்ற எண்ணங்கள் வேணாம். அந்த சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறையா? சந்தோஷம், நிம்மதி, சிலிர்ப்பு சாவின் வாயில் இருந்து தப்பி வெளிப்படுற போது ஏற்பட உணர்ச்சிக்கு என்ன பேர்? அதுதான் இப்போ என்னை முட்டை முட்டை நிறைக்கிறது. ஒவ்வொரு மூச்சும் கடவுளே நன்றி, கடவுளே நன்றின்னு உயிர்க்கிறது. அது போதும். ஆனா நான் சொல்ல வந்தது அது இல்லை. இப்போ எல்லாம் சரியானப்புறம்னு நான் சொன்னது நீ இங்க வந்து எனக்கு மனுஷ சகாயம் கொடுத்தத. இல்லைனா நான் என்ன பண்ணியிருக்க முடியும் சொல்லு? எந்த நர்ஸ் எத்தனை அக்கறையோட என்னை கவனிச்சுக்குவா? எனக்கும் செஞ்சுண்டு, அவரை பார்த்துண்டு, வீட்டை நிர்வகிச்சுண்டு. சற்று நிறுத்திவிட்டு குரலில் இருந்த கண்ணீரை சிறுமி அகற்றிவிட்டு தொடர்ந்தாள். எனக்கு உன்னை விட அதிக பணம் காசு இருக்கலாம். ஆனா நீதான் கொடுத்து வச்சவ உஷா. உன் பிள்ளையும் நாட்டு பெண்ணும் உன்கிட்ட மரியாதையும் அக்கறையும் வச்சு நன்னா நடத்துறா. என் விஷயம் அப்படி இல்லை. என் பிள்ளை எனக்கு கேன்சர்னதும் ஒப்புக்கு வந்துட்டு போனான். இத்தனைக்கும் ஹைதராபாத்தில் தான் இருக்கான். இந்த 6 மாசத்துல ஒரே ஒரு தடவை ஹாலிடேக்கு கொடைக்கானல் போகிற போது குடும்பத்தோட இங்க வந்து தலையை காட்டிட்டு 4 நாள்ல கிளம்பி போயிட்டான். நீ தான் பாத்தியே. என் நாட்டு பெண்ணுக்கு மாமியார்னா அலர்ஜி. என் தங்கை என் முதல் ஆப்ரேஷன் போது 2 மாசம் வந்து உதவிக்கு இருந்தாள். இந்த தடவை குடும்ப தொல்லைகள் அதிகம், வர முடியலை. ரொம்ப சாரிக்கான்னு லெட்டர் போட்டுட்டா. மாசம் ஒரு தரம் கான்பூர்ல இருந்து எஸ்டிடி போட்டு பேசுறாளே, அத்தோட சரி. ஆனா நீ உன் புருஷனை விட்டுட்டு வீட்டையும் குடும்பத்தையும் விட்டுட்டு எனக்காக ஓடோடி வந்த. யாருக்கு வரும் இந்த மனசு? உறவை விட சிநேகிதம்தான் பெரிய பந்தம்னு தோன்றது. இத்தனைக்கும் நமக்கு வெறும் காலேஜ் பழக்கம்தான். அப்படி ஒன்றும் ரொம்ப நெருங்கின சிநேகிதிகளாய் இருந்தோம்னு கூட சொல்ல முடியாது. பிஏ முடிச்சதுமே ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டோம். அதனால் என்ன, பழசெல்லாம் மறந்துடுமா? மறுபடியும் அந்த விசித்திர புன்னகை.
அப்படி அவளுக்கு மறக்காமல் என்ன பழசு? 40 ஆண்டுகளுக்கு பிறகும் மறக்காமல் அவள் நினைவு வைத்து கொண்டு நன்றியோடு ஓடி வந்து 6 மாத காலம் உடன் இருந்து உதவி செய்யத்தக்கதாய் அவளுக்கு ஏதும் தான் நன்மை செய்ததாக ஞாபகம் இல்லையே. பத்மினியின் மேல் வாட்டம் கவிழ்ந்தது. ஆயாசமாய் கண்களை மூடிக்கொண்டாள். என்ன பப்பி? தோழியின் குரல் காதருகில் கேட்டது. ரொம்ப நேரம் பேசினது களைப்பாய் இருக்கா? முதுகு தலகாணியை எடுத்துட்டு படுக்க வைக்கட்டுமா? கொஞ்சம் தூங்க பாரு. நாளையிலிருந்து இருக்கவே இருக்கு தூங்குறது. இன்னைக்கு தானே உன் முகத்தை பார்க்க முடியும், பேச முடியும். பத்மினி கண்களை திறந்து தோழியை பார்த்து கொண்டிருந்தாள். இருவருக்கும் ஒரே வயதுதான். உஷாவின் முகத்தில் அறிவுக்களை பொலிந்தது. ஆனால் கிள்ளி எடுக்க சதை இல்லாமல் ஒட்டிய உடல்வாகு, பாதி முடி நரை பாய்ந்து கழுத்து சுருக்கங்கள் இடை பள்ளம் தெரிய காணப்பட்டாள். பத்மினியின் சந்தன நிறமுகத்திலோ காலத்தின் நிழல் பதியவில்லை. பெரிய கருவிழிகள் நோயையும் அதன் சிகிச்சை விளைவிக்கும் சோர்வையும் பொருட்படுத்தாமல் இளமை பளபளப்புடன் ஒளிர்ந்தன. கீமோ தெரப்பியால் முடி வெகுவாக உதிர்ந்திருப்பது வெளி தெரியாமல் தலையில் பண்டானா கைக்குட்டை சுற்றி இருந்ததும் அவளுக்கு அழகாய்த்தான் இருந்தது. அவளுக்கு எது செய்தாலும் அழகுதான். பத்மினி என்றாலே அழகு. ஒரு அழகான கை குழந்தை அழகான சிறுமியாகி அழகான யுவதியாகி இன்று ஓர் அழகான கிழவியாய் இருக்கிறாள். பத்மினின்னு பேர் வச்சாலே அழகாத்தான் இருப்பாங்களா? கல்லூரியில் பல பெண்களின் பொறாமை இழைந்த பாராட்டு. பாரேன், சித்தூர் ராணி பத்மினி, நடிகை லலிதா பத்மினி, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நம்ம காவியங்கள்ல பத்மினி ஜாதி பொண்ணுன்னே அழகான பெண்களில் ஒரு வகையை சொல்லி இருக்கு. பத்மினின்னு பேர் வச்சுட்டா மட்டும் அழகாயிட மாட்டாங்க. அழகான பெண் குழந்தை பிறந்தா பத்மினின்னு பேர் வைக்கிறாங்க, அவ்வளவுதான் என்ற ஒருத்தி வியாக்கியானம் செய்தாள். பத்மினி கல்லூரி அழகி என்று எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டவள். அந்த அழகுக்கு அடிமையான சிஷ்ய பெண்கள் மட்டுமின்றி அதற்காக அவளை வெறுத்தவர்கள் கூட அவள் அழகி என்பதை மறுத்ததில்லை, மறுக்க முடியாது. நிறம், உயரம், உறுப்புகள், உடல் அமைப்பு, கூந்தல், குரல், நடை, சிரிப்பு ஒவ்வொன்றுமே அழகுக்கு பொருள் சொல்வதாக அமைந்தால் யார்தான் அந்த அழகை மறுக்க முடியும்? அது விவாதங்களுக்கு அப்பாற்பட்ட சத்திய நிலை. அவள் அழகு கவர்ந்தது பார்ப்பவர்களை மட்டுமல்ல, அவளையும். பத்மினி அழகை உட்கொண்டு அந்த போதையில் இறங்கினாள். அழகு இருப்பதால் மற்றவர்களை உருவ அடிப்படையில் துச்சமாக பேச தனக்கு உரிமை இருப்பதாய் கருதினாள். மற்ற பெண்களை அவர்கள் தோற்றத்தை ஒட்டி, அந்த சப்பமுக்கு சொன்னா இந்த தோசக்கல் மூஞ்சி வந்தா என்ற ரீதியில் குறிப்பிட்டாள். கல்லூரிகள் இடையிலான பேச்சு போட்டியில் தன்னை வென்று முதல் பரிசு வாங்கிய மாணவி சற்று குள்ளமாக இருந்ததால் தன் அழகிய நீண்ட உடலை ஒய்யாரமாய் நிமிர்த்தி கொண்டு, இது என்ன மகாவிஷ்ணு பெண் உருவத்துல மறுபடியும் வாமனாவதாரம் எடுத்துட்டாரா? உட்கார்ந்திருக்காளா, நிற்கிறாளா என்றாள். கணிதத்தில் தன்னை விட அதிக மதிப்பெண்கள் பெற்ற சக மாணவி சற்று நிறம் மட்டாக இருந்ததால் தன் பொன் முகம் சுடர் தெரிக்க, அந்த கறிக்கட்டை ராத்திரியில வந்து நின்னா எது அவ எது இருட்டுன்னு வித்தியாசம் கூட தெரியாதே. அவ என்ன மார்க் வாங்கினா தெரியுமா என்றாள். இறுதி பரீட்சை. அவ என்ன மார்க் வாங்கினா என்ன என்றாள். இறுதி பரீட்சையில் அமோக திறமையுடன் தேறி கல்லூரி மெடல் வாங்கிய சக மாணவியின் மார்பு சற்று உள் அடங்கி இருந்ததால் தன் விக்கிரக வார்ப்பாய் அமைந்த மார்பை இன்னும் முன் தள்ளி கொண்டு, உச்சிக்கு புடவு சுத்தினாப்புல ஒரு உருவம், டென்னிஸ் கோர்ட் மாதிரி தட்ட மார்பு, ஆனா பொண்ணான்னு கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கணும். ஏதோ மெடலாவது வாங்கி கொண்டு போகட்டும், பாவம் என்றாள். காலப்போக்கில் அந்த பக்குவமற்ற அகம்பாவம் தணிந்து விட்டதென்றாலும் தலை முதல் கால் வரை அழகால் நிரம்பி இருந்தவளுக்கு அழகின் பிரக்ஞை மிச்சமற்று போகவில்லை. வயதேறிய காலத்திலும் இந்த வயதுக்கு அழகாயும் இளமையுமாய்த்தான் இருக்கிறேன் என்ற கர்வம் இருந்தது. 4 ஆண்டுகள் முன்பு புற்றுநோய் தாக்கி ஒரு பக்கம் மார்பை நீக்க வேண்டி வந்தபோது அழகு போய்விடுமே என்ற எண்ணம்தான் முதலில் முனைந்து வந்தது. பிறகு மரண பயம் கவ்வ மற்ற யாவும் மறைந்தன. அழகென்ன அழகு, உயிர் முக்கியம். முதல் அறுவை சிகிச்சைக்கு பிறகு சிலிக்கான் செயற்கை மார்பு பொருத்தப்பட்டது. இப்போது அது இல்லை, விரைவில் இரு பக்கத்துக்கும் பொருத்தப்படும். நாளையிலிருந்து எனக்கு கை ஒடிஞ்சாப்புல இருக்கும் என்றாள் பத்மினி தன் மௌனத்தை கலைத்து கொண்டு. அவள் கணவர் ஒரு கையில் ஒரு அட்டை பெட்டியுடன் வந்தார். மனைவியிடம் கொடுத்தார். நீயே உன் கையால உன் ஃப்ரெண்டுக்கு கொடு பப்பி.
இந்தா உஷா, இது உனக்கு எங்க 2 பேர்கிட்ட இருந்தும். என்னது இது? உள்ளே அகல சரிகை கரை போட்ட பச்சை பட்டு புடவை, பொருத்தமான நிறத்துல ஜாக்கெட் துணி. வாங்கிக்கோ உஷா. என்ன இதெல்லாம்? நோ நோ, எனக்கு தெரியும் உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. இருந்தாலும் எங்க நன்றியின் ஒரு சின்ன அடையாளமா உங்க நன்றி மனசுல இருந்தா போதும் பப்பி. இதை நான் வாங்கிக்க மாட்டேன். அண்ணா, என்னை மன்னிச்சுடுங்கோ. இதெல்லாம் வேணாம் ப்ளீஸ். நீ பயன் கருதாம உதவி செஞ்சிருந்தாலும் நாங்க எங்க உணர்ச்சி காட்ட விரும்புகிறோம் உஷா. பயன் கருதாம யாரும் எதுவும் செய்யறதில்ல என்றாள் உஷா மென்மையாக. உங்க சிநேகிதிக்கு உதவி செஞ்சு அவளுக்கு குணமாகி விட்டதை பார்த்த திருப்தியே உங்களுக்கு போதுமான பயன்னு சொல்றீங்களா என்றார் பத்மினியின் கணவர். உஷா பதில் சொல்லாமல் புன்னகை செய்தாள். புடவையை வாங்கிக் கொள்ளவில்லை. நான் போய் மாமி கிட்ட ராத்திரிக்கு என்ன சமைக்கணும்னு சொல்றேன். அப்படியே மழை வரும் போல இருக்கு. உன் புடவை வெளியில காயறதில்ல பப்பி. எடுத்துண்டு வந்து உள்கொடியில காய போடுறேன். அப்புறம் நான் என் சாமான்களை பேக் பண்ணணும். உஷா எழுந்து உள்ளே போனாள். இரவு பத்மினியின் கணவர் அவளை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு தம் காரில் ஓட்டி சென்றார். பத்மினியும் தோழியை ரயில் ஏற்றி வழி அனுப்ப உடன் சென்றாள். தலை கைக்குட்டையை தவிர மேல் உடலில் ஒரு சால்வையும் போர்த்தி இருந்தாள். சிறிது நேரம் மூவரும் உரையாடிய பின் பத்மினியின் கணவர் பிளாட்பாரத்தில் இறங்கி நிற்க தோழிகள் இருவரும் பெட்டியினுள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ரயில் ஊதியது. அப்போ நான் வரேன் பப்பி. போயிட்டு வா உஷா. பத்மினி அவள் கைகளை பற்றி கொண்டு கூறினாள். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நீ நன்னா இருக்கணும். தெய்வம் உனக்கு ஒரு குறையும் வைக்க கூடாது. உஷாவுக்கு அவள் சொற்கள் காதில் விழுந்ததா என்று தெரியவில்லை. அவளை உற்று பார்த்து கொண்டிருந்த பார்வையும் முகபாவமும் மீண்டும் பத்மினிக்கு விசித்திரமாய் பட்டன. லேசாய் சங்கடப்படுத்தின. உஷாவின் பார்வை மெல்ல தோழியின் கழுத்துக்கும் அதன் கீழும் இறங்கியது. மார்பு பகுதியில் நிலைத்தது. சால்வைக்கு மேல் எந்த வளைவின் அறிகுறியும் இல்லை. மறுபடியும் கண்களை உயர்த்தி பத்மினியின் முகத்தை பார்த்தாள். அம்பு போல் ஊடுருவும் பார்வை. தன் ஒட்டிய மார்பின் மேல் மாறாப்பை சரி செய்து கொண்டு இதை சொல்வதே தான் அடைய விரும்பிய பயன் என்பது போல் நிதானமாய் குறி தவறாத கூர்மையுடன் சொன்னாள். இனி என்னதான் போய் மார்பு பொறுத்திண்டாலும். புன்னகை செய்தாள். நீயும் டென்னிஸ் கோர்ட்டு தான். சதங்கை இதழில் 1998ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.